ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிப்லிங் எக்ஸ்ப்ளோர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 1 month மேலே ஆகுது. அதே மாதிரி பேஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணியும் 1 month மேலே ஆகுது. ஏன்னா என்னோடய தம்பியோட வெட்டிங் இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு வெட்டிங். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லாருமே என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லலாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் அகெயின் பேக் டு ஒர்க் பண்ணணும்ல. சரி, அகெயின் பேக் டு ஒர்க் வரும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா? அதனால் நான் நைட் ஒர்க் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் மார்னிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நைட் பண்ணும்போது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தான், இருந்தாலும் ஒர்க்குக்கும் நமக்குமான கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் நான் நைட் ஒர்க் சூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, அது ஒரு சின்ன விஷயமாக நம்மளுக்கு தோணலாம், ஒரு அடிக்ஷன் அப்படின்றது. ஆனால் அது நம்ம வாழ்க்கையே சில சமயம் புரட்டி போட்டுரும். அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலமை கூட நம்மளுக்கு வரும். அதனால தான் அந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து நம்மளை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்கை நம்ம செய்கிறப்போ அதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். என்னடா இவ திடீர்னு கருத்தெல்லாம் சொல்கிறாளே, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாளேன்னு நினைக்காதீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சும்மா ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கலாம். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சின்னதாக கூட யூஸ்ஃபுல் ஆகும்ல, அதனால தான். பர்த்டே கேக்ஸ் நான் எப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஜெயின் பேக்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கேக்ஸ் வேணும்னாலும், இந்த மாதிரி பேஸ்ட்ரி கேக்ஸ் வேணும்னாலும், ஏதாச்சும் பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணுமா, நிம்மதியாக வாழணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிம்மதியாக தான் வாழணும்னு நான் சொல்லுவேன். மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதோட ஷார்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு போடுவேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.